வணக்கம். பவானி முத்துராமலிங்கம். நம்ம வீட்டை காலி பண்ணும்போது விளக்குமார் பார்த்திங்களா, அந்த விளக்குமாரில் நம்ம கொண்டு போயிடணும் அந்த வீட்டுக்கு. அதை போட்டுகிட்டே போகக்கூடாது. விளக்குமாருங்கிறது நமக்கு லக்ஷ்மி மாதிரி, லக்ஷ்மியை தூக்கி போட்ட மாதிரி ஆகிடும். அதே மாதிரி டஸ்ட்பின் பார்த்திங்களா, டஸ்ட்பினையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். இன்னொன்று, டஸ்ட்பின் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். டஸ்ட்பின் எல்லாம் நினைக்கிறோம் குப்பை அப்படின்னு நினைக்கிறோம். குப்பை அதெல்லாம் குப்பைன்னு கிடையாது. வீடோட லக்ஷ்மி அது. அந்த குப்பை அந்த டஸ்ட்பினை நம்ம டெய்லி சோப் போட்டு கழுவிடணும். இல்லை அது சங்கடமாக இருந்துச்சுன்னா ஒரு பேக்கை போட்டு வச்சுருங்க. ஒரு பாலித்தீன் பேக்கோ ஏதோ பேக்கை போட்டு அந்த குப்பையை போட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு கூட ஒரு மாதிரி லைட்டாக அழுக்காக இருந்துச்சுன்னா கழுவிடுவோம். ஒவ்வொருத்தர் குப்பையை வெளியே பார்த்தா அப்படியே வாமிட் வரும். குப்பை தொட்டி மாதிரியே வச்சுருப்பாங்க. எனக்கு கடுப்பாக இருக்கும் அதை பார்த்தா. அது மாதிரி வீட்டை கூட்டும்போது நம்ம உள்ளேருந்து வெளியே தள்ளக்கூடாது. தூசியை வெளியே தள்ளவே கூடாது. நம்ம அள்ளி அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு வெளியே குப்பைக்காரர் வரும்போது போடலாம். இல்லை நீங்கள் கீழே போகும்போது போட்டுட்டு போகலாம். ஏன்னா அந்த அந்த 4:30 மணிக்கு மேலே குப்பையை வெளியே போடக்கூடாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி, தீபாவளி, பொங்கல், புது வருஷம், இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நல்ல நாள் பெருநாளைக்கு குப்பையை நம்ம கொட்டக்கூடாது. வீட்டில் வச்சுட்டு மறுநாள் கொட்டிடணும். இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. நாங்களும் அதன்படி நடந்துகிட்டே வர்றோம். தயவுசெய்து இந்த மாதிரி வீட்டிலேருந்து குப்பையை வெளியே தள்ளாதீங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.